இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த் வந்து இட்ஸ் காட் ஆஃப் ஐடென்டிட்டி. இங்கே வந்து நம்ம ஐடென்டிட்டியை மாற்றிட்டு இது வந்து ஃபயர் வந்து பிலீஃப்ஸுங்க, இது வந்து ஏர் வந்து தாட்ஸு, இது வந்து இமோஷன்ஸு, இது ஆக்ஷன். நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட அந்த ஐடென்டிட்டியை வந்து பியூர் ஐடென்டிட்டியாக மாற்றி, அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து சின்ன வயசுல நம்ம கண்டிஷனிங் ஆனனால நமக்கு வந்து இந்த ஈகோ, இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த எர்த்தில் வந்து நம்ம பரி பண்ணிவிட்டு நம்ம ஒரிஜினலாக அந்த பியூராக அந்த ஒரு ஹார்ட் இருக்கும் இல்லைங்களா, அது எந்த விதமான கண்டிஷனிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஹார்ட்டில் என்ன விதை போட்டாலும் வந்து விளையும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1 கோடி ரூபா பர் மந்த் பண்ணுறனாலும் சரி, 1 கோடி ரூபா பர் வருஷம் ஆனால் கரெக்டாக நீங்கள் வந்து டவுட்டே இல்லாமல் போடும்போது. சூப்பராக சொன்னார். இங்கே ஒரு எர்த்துன்னு சொன்னது நம்மள தான். அதாவது ஐடென்டிட்டினா நம்மளோட தாட்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ், ஆக்ஷன்ஸ். நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணும்போது உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதாவது நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன பிலீஃப்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, இதை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா உங்களோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் க்ரோ ஆகும். ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு வரும்போது உங்களால் அந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட ஹோல் திங்கிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலை, ஹோல் பிலீஃப் சிஸ்டம் சேஞ்ச் ஆகலை, இப்போ இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் சேஞ்ச் ஆகலை. இது எதுவுமே மாறாதப்போ ஒரு சேஞ்ச் எப்படி உங்கள் பிஸ்னஸில் கொண்டு வர முடியும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருந்தாக்கா ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டரோட ஐடென்டிட்டி உங்ககிட்ட இல்லை, அதனால தான் உங்களால் இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியல.